போர்டு தமிழகம் மட்டுமல்ல 4 மாநிலங்களுக்கு ஸ்கெட்ச். இது தாண்டா அமித்ஷா அலரும் எதிரணியினர். வரலாறு மாறுகிறது. இந்திய அரசியலின் நவீன சாணக்கியர் என்று அழைக்கப்படும் அமித்ஷாவின் ஒவ்வொரு நகர்வும் ஒரு நீண்டகால இலக்கை நோக்கியே அமைகிறது என்பதற்கு 2026 சட்டமன்ற தேர்தல் களமே சாட்சியாக உள்ளது. குறிப்பாக தமிழகத்தில் திமுகவின் கோட்டையை தகர்க்க அவர் வகுத்திருக்கும் வியூகம் மிகவும் நுட்பமானது. கடந்த காலங்களில் தனித்து போட்டியிட்டு தனது வாக்கு வங்கியை நிலைநிறுத்திய பாரதிய ஜனதா கட்சி தற்போது அதிமுகவுடன் மீண்டும் ஒரு வலுவான கூட்டணியை உறுதி செய்துள்ளது. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவை முன்னிறுத்தி தேசிய ஜனநாயக கூட்டணியை மீண்டும் உயிர்ப்பித்திருப்பதன் மூலம் ஆளும் கட்சியான திமுகவிற்கு ஒரு மிகப்பெரிய சவாலை அவர் உருவாக்கியிருக்கிறார். வெறும் கூட்டணி என்பதோடு நின்றுவிடாமல் தமிழக அரசியலில் ஊழல், போதைப் பொருள் புழக்கம் மற்றும் குடும்ப அரசியல் போன்ற விவகாரங்களை மக்கள் மத்தியில் கொண்டு சென்று திமுகவின் பிம்பத்தை சிதைப்பதில் அமித்ஷாவின் மாஸ்டர் பிளான் கச்சிதமாக செயல்படுகிறது. அமலாக்கத்துறையின் விசாரணைகள் மற்றும் அமைச்சர்கள் மீதான சட்ட ரீதியான இறுக்கங்கள் தேர்தலுக்கு முன்னரே திமுகவிற்கு பெரும் நெருக்கடியை கொடுத்து வருகின்றன. மறுபுறம் மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜியின் அசைக்க முடியாத செல்வாக்கை வீழ்த்த கடந்த தேர்தல்களை விடவும் அதிக தரவுகளுடன் அமித்ஷா களமிறங்கியிருக்கிறார். 2024 மக்களவை தேர்தலில் ஏற்பட்ட சில பின்னடைவுகளை பாடமாக எடுத்துக்கொண்டு பூத் மட்டத்திலான கட்டமைப்புகளை பலப்படுத்துவதோடு வங்காளத்தின் கிராமப்புறங்களில் மோடி அரசின் நலத்திட்டங்களை நேரடியாக கொண்டு செல்லும் வேலையை அவர் முடுக்கிவிட்டிருக்கிறார். கங்கா பீகாரிலிருந்து வங்காளத்திற்கு பாய்கிறது என்ற பிரதமர் மோடியின் தாரக மந்திரத்தை முன்வைத்து ஊழல் புகார்களில் சிக்கியுள்ள திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர்களை அரசியல் ரீதியாக தனிமைப்படுத்தும் பணியில் அவர் வெற்றி பெற்று வருகிறார். மம்தாவின் வெற்றி சூத்திரமான சிறுபான்மையினர் மற்றும் தலித் வாக்கு வங்கியில் விரிசலை ஏற்படுத்தி தேசியவாத முழக்கத்தை அங்கு ஓங்கச் செய்வதே அவரது முக்கிய நோக்கமாக உள்ளது. தெலுங்கானாவில் ரேவந்த் ரெட்டியின் அதிரடி அரசியலுக்கு பதிலடியாக அங்குள்ள PRS கட்சியின் அதிருப்தி வாக்கு வங்கியை தன் பக்கம் இழுப்பதில் பாஜக கவனம் செலுத்துகிறது. மத்திய அமைச்சர்கள் மற்றும் பாஜக IT விங் மூலம் ரேவந்த் ரெட்டியின் குறுகிய கால ஆட்சி மீதான மக்களின் அதிருப்தியை மக்களுக்கு எடுத்துக் கோரி வருகிறார். காங்கிரசிற்கு மாற்று பாஜக மட்டுமே என்ற பிம்பத்தை அவர் உருவாக்கியிருக்கிறார். அதேபோல் கேரளாவில் LDF மற்றும் UDF ஆகிய இரு முன்னணிகளுக்கும் இடையே நிலவும் மௌனமான அதிகார பகிர்வை வெளிச்சம் போட்டு காட்டி சபரிமலை போன்ற கலாச்சார விவகாரங்கள் மற்றும் வளர்ச்சி திட்டங்களை முன்வைத்து முதன்முறையாக ஒரு பெரிய மாற்றத்தை அங்கு நிகழ்த்த அமித்ஷா திட்டமிட்டிருக்கிறார். இந்திய வரைபடத்தில் எஞ்சியுள்ள பிராந்திய கட்சிகளின் ஆதிக்கத்தை முறியடித்து ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற இலக்கை நோக்கிய பயணத்தில் 2026 ஆண்டு தேர்தல் அமித்ஷாவின் வியூகங்களுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய சான்றிதழாக அமையும் என்பதில் மாற்று கருத்துக்கள் இல்லை.